அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, நம்ம ஊர் நெல்லை மேலப்பாளையம் ஆமீன்புரம் பகுதியில் வந்து என்னன்னா இப்போ ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கு. சரிங்களா? என்ன சலசலப்பு அப்படின்னா ஒரு மத்தியானத்துல இருந்து மக்கள்லாம் கூடி 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 நின்று என்ன பண்றாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு 4 மணி அளவில் நம்மளுக்கு நண்பர்கள்லாம் ஃபோன் அடிச்சு கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது என்னன்னா, இந்த ஏர்டெல்ல வந்து இந்த போஸ்ட் வந்து வைக்காங்க தெருகளில் ஃபுல்லாமே லைன் கொடுக்காங்க. அந்த ஒய்ஃபை கனெக்டிங் கொடுக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒய்ஃபை கனெக்டிங் வந்து எல்லா பக்கமே வந்து கொடுத்துட்டு போறாங்க. இதை வந்து மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காங்க. சரிங்களா? தெரிவிச்சு தெருக்குள்ள வைக்க கூடாது அப்படின்னு ஜமாத்துக்காரங்க, பொம்பளை ஆளுகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, இளைஞர்கள், அமைப்பு சார்ந்த நண்பர்கள் எல்லாருமே செஞ்சு போலீஸ், காவல்துறையில இருந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப பேச்சுவார்த்தை பண்ணிருக்காங்க. இப்ப தம்பி சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் இங்க வந்து எல்லாருமே ஏன்னா சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து எல்லாருமே வந்து நிக்காங்க. இப்போ இதோட பிரச்சனை என்னன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம கேட்டாதான், எப்ப அங்க வாங்கலாம்ப்பா, மற்றதுக்கெல்லாம் என்னப்பா நீங்க வாங்கப்பா, நீங்க சொன்னாதானப்பா விளக்கம் தெரியும். தம்பி, நம்ம எஸ்பி மைதீன் இருக்கா? அப்படி எஸ்பி மைதீன் அவர்களே சொல்லுங்க, என்ன நடந்துச்சு, என்ன காரணம், எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கியா? அதாவது காரணத்தையும் நீங்க சொல்லணும். ஏர்டெல் போல் வந்து நட்டிட்டு இருக்காங்க. சரி, இது என்னன்னா மக்கள்கிட்ட எல்லாருக்குமே ஒரு இது என்னன்னா, இதனால முதியோர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள் பாதிக்கப்படுவாங்கன்னு ஒரு பேச்சு ஒண்ணு இருக்குது. சரி, உண்மையா என்னங்கிறது தெரியல. ஆனா நிறைய கிராமங்கள்ல இதை தவிர்த்துட்டு இருக்காங்க. சரி, பெரிய பெரிய டவர் எல்லாம் போடுறதுனாலதான் ஆபத்து இருக்கு. இதுல இல்லன்னு அந்த இன்ஜினியர் பதில் சொல்றாரு. நாங்க என்ன சொல்றோம்னா, எங்க ஜமாத்துக்களை கூட்டி நீங்க ஆலோசனை கேட்டு எங்களுக்கு தேவைன்னா நீங்க வைங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க கூப்பிட்டு கேட்டுட்டோம். ஜமாத்தை கூப்பிட்டு கேட்கும் போது அவங்க எங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. அவங்க இஷ்டத்துல தான் இதை நட்டிட்டு இருக்காங்க. இதனால எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குன்னா நாங்க வைக்க கூடாதுன்னு சொல்றோம். அவ்வளவுதான். சரி சரி சரி. ஆனா அவங்க தரப்புல அந்த கதிர்வீச்சு எதிர்ப்பு இருக்கு அப்படிங்காங்க. அப்ப அதுக்கு முன்னாலே ஒரு உதாரணம்லாம் வந்து சொன்னாங்க. இப்படி கொஞ்ச காலத்துக்கு முன்னால நம்ம ஊர்ல வந்து இந்த பீடி கம்பெனி எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. சரியான இந்த பீடி கம்பெனி எல்லாம் வச்சுட்டு எல்லாருமே அப்படி ஏற்பட்ட நஷ்டம் என்னன்னா, மக்களுக்கு 95% மேலப்படைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் டிபி நோய் இருக்குது. இது ஆரம்பத்திலே நாங்க தடுத்திருந்தோம்னா இந்த நோய் வந்திருக்காது. இதே மாதிரி இன்னொரு 50 வருஷம் கழிச்சு இதையே நாங்க சொல்லுவோம், நாங்க 50 வருஷத்துக்கு முன்னால தடுக்க முடியல, இதனால வந்து எங்களுக்கு கேன்சர் வந்துட்டு. ஏற்கனவே கேன்சர் பேஷண்ட் இந்த பகுதியில் அதிகமா இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா இது போன்ற தவறுகளை தவிர்க்கணும். அரசு நடவடிக்கை எடுத்து இதை நிப்பாட்டணும். மாநகராட்சியில பணத்தை வாங்கிட்டு இதை அடிச்சாங்க, இதை அனுமதிக்கிறாங்க. இது ஒரு காலமும் பொதுமக்கள் அனுமதிக்க முடியும். கண்டிப்பான முறையில் உங்க கோரிக்கைகள் வந்து நிறைவேறப்படணும். சரிங்களா? மக்களோட அனுமதி இல்லாம மக்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றால், ஆமா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இது வரும் உடம்புல செல்லாமல் பேர்கால அறிக்கிற ஆதாரமா எதனால நீங்க வந்து நம்பர் பதிக்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது வந்து செல்போன் டவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாப்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு இவன் கேட்டா, ஆம்பளைங்க வந்து இது வந்து ஆபத்துன்னு சொல்லி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி சரி. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க, ஏன்னா அவங்க வருமானம், அவங்க பாவம் வேலை பார்க்காங்க, லேபர்ஸ் அவங்க என்ன செய்வாங்க, நிறுவனம் சொல்றதுதான் அவங்க கேட்பாங்க. சரிங்களா? இப்ப வந்து பாதிப்படைஞ்ச நான் சொல்லுதேன், எனக்கு ஒரு பாதிப்பு நடந்துட்டு இந்த பிரச்சனைனால வீட்டுல வந்து டவர் வந்து வச்ச உடனே நம்மளும் என்ன பண்ணோம், ஒய்ஃபை கனெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி உடனே என்ன பண்ணிட்டேன், கொடுத்தாச்சு. 3 மாசமா 2 மாசத்துக்கு ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மாசம் பே பண்ணணும், 699 ரூபாய் என்னமோ பே பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த 2 மாசம் 3 மாசம் முடிஞ்சு போனது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. மெசேஜ் எதுவுமே எனக்கு வரல. கடைசியா நான் என்னடா மெசேஜ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்புக்குள்ள போயிட்டு அந்த இதுல போயிட்டு ஏர்டெல் ஆப்ல போய் செக் பண்ணி பார்க்க 900 ரூபாய் கிட்ட எனக்கு பெனால்ட்டி கிடைக்கும். இப்படி எனக்கு 3 மாசம் கொடுத்தத சத்தமே கொடுக்காம, எந்த ஒரு இன்ஃபார்ம் பண்ணாம எனக்கு வந்து அந்த 900 ரூபாய் வந்து கெட்டி தான் ஆகணும். ஆமா, இது வந்து என்ன பிரச்சனைனா, அது கட் பண்ணவும் மாட்டேங்கான். உங்களுக்கு புரியுதா? மக்கள்கிட்ட இருந்து எப்படி அடிக்காம பாருங்க. அவன் வந்து கட் பண்ண மாட்டேங்கான். ஒரு மாசம் இப்ப நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம் கட் பண்றான்ல, நீ ஒய்ஃபை கனெக்டிங் ஏன் கட் பண்ண மாட்டேங்க? இல்ல நீ மெசேஜ் பண்ணணும், போன் பண்ணியா தகவல் சொல்லணும்ல, எதுவுமே சொல்லது கிடையாது. ஆனா ஃபைன் வந்து என்ன ஆகுது, பில்லு வந்து எப்படி இது 900 ரூபாய். அப்ப வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு, நம்ம பாதிப்பு அடைஞ்சிருக்கோம். அதனால வந்து இது வந்து தவிர்ப்பது வந்து ரொம்ப சிறப்பான ஒன்னாதான் இருக்கும்.